வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அச்சதை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன். பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். திருப்பணியை கோடிய நன்றி நாம் திருப்பணியை கொடுப்போம். உனதான ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி திருப்பணியிலே நாம் செல்வோம். திருப்பணியிலே மரியாதை ஆரோக்கிய அம்மா சின்னப்பன் அத்தொழி செல்வம் ஆரும் அத்தொழி மகிழ்ந்த ஆசிரியருடைய ஆண்களை மாற்றிக்காகவும் யாருடைய ஆன்மாக்களுக்காகவும் திருக்கஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் மாசிதா குழந்தைகளுக்காகவும் திருப்பதியை நாம் செய்கிறோம். தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் குணமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரிகளே, உன்னதமான திருப்பணியில் தகுதியோடு பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனமிருந்துவோம். ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாய் உன்னதமான கடமையினுடைய அன்புக்கு ஏற்புடையவர்களாய் இத்திருப்பணியிலே பங்கெடுக்க குற்றம் குறைகளையே மனமிருந்துவோம். மன்னிப்பதனாலும் எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வல்லவற்றை எங்களாலும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலால் உமக்கு உகந்தவர்களாகிய உமது அருள்வழியை கனிவுட எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறைவசனங்கள் 17 முதல் 29 முடிய. அந்நாளில் நாபோத்து இறந்த பின் கிறிஸ்தேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரவேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவர் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவரிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளை எடுக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தை நக்கும். அப்போது ஆகோபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விட்டுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது மறுமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரவேலுக்கு ஆன்மாக்களை ஆகாவிலிருந்து வெட்டி எறிவேன். நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரவேலின் மனிதர்களே, நாய்கள் இஸ்ரவேலை குறிக்கும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மறைந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தே இருந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்டுவிட்ட ஆகாபை போல கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டார். மேலும் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விலக்கி எடுத்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவர் மிகவும் விரிவாக நடந்து கொண்டார். அச்சொற்களை ஆகாது கேட்டவுடன் ஆடைகளை தெரிந்து கொண்டு வெற்றுடன் மீது சாக்கோலை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணிக்கு படுத்தான். பணியோடு நடந்து கொண்டான். அப்பொழுது கிறிஸ்தேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாது தன்னை தாழ்த்திக் கொண்டதை கண்டாய் என்றோ. அவனின் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழ செய்வேன். ஆண்டவர் தரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. நாம் பாட வேண்டிய பல்லவி: கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, உமது
என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மை படுத்தியருளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக பாவம் செய்தேன், உமது பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் நாவு உமது நீதியை முன்னிட்டு பாடும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 43 48 உடைய காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விலகு தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தர செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்?
வரி தந்துவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து வருவது என்ன? பிற இறந்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புத்தகத்தினுடைய வாசகங்களை தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இதிலே எலியாவை வாக்கினுடைய வார்த்தைகள் ஆகாபு அரசருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நாமுடைய திராட்சை தோட்டத்தை கவர்ந்து கொள்கிறார். கவர்ந்து கொண்டவுடனே எலியா அதை தன்னுடைய இறைவாக்கை வல்லமையாக கண்டுகொண்டு நாம் ஆகாபு அரசருக்கு போய் சொல்கிறார். அப்பொழுது ஆகாபு அரசர், நீ கண்டுபிடித்து விட்டாயா அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்கிறார்? கேட்டவுடனே அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் எலியா சொன்னவுடனே அவர் மனமருந்தி என்ன செய்கிறார்? சாக்குடை உடுத்தி இந்த தண்டனையிலிருந்து நான் தப்பித்து விடலாமா என்று யோசிக்கிறார். ஆண்டவரும் அவரை தப்பித்து என்ன சொல்கிறார்? என்ன, உன்னுடைய மகனுடைய காலத்திலே உன்னுடைய ஆட்சியானது எடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் எலியா இறைவாக்கினர் சொல்வது போலவே உன்னுடைய ரத்தத்தை என்ன செய்யும்? நாய்கள் நக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது நிறைவேறியிருக்கிறது. கண்டிப்பாக 1 அரசர்கள் அதிகாரம் 22 வாசிக்கிற பொழுது சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடைபெறுகிறது. 2 நாடுகளுக்கும் இடையே போராட மூடுகிற பொழுது இந்த ஆகாபு அரசர் அவர் மாறும் வேடத்திலே அந்த சண்டை செய்து கொண்டிருக்கிறார். சிரியாவினுடைய அரசர் இஸ்ரேல் அரசரை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவரை தேடி அடைகிறார்கள். ஆனால் ஒரு விடுதலைக்காரன் மட்டும் அதை சரியாய் கண்டுபிடித்து ஆகாபினுடைய நெற்றிலே வில்லை ஏற்றிவிடுகிறார். அவர் அங்கிருந்து தப்பித்து செல்கிற பொழுது அவருடைய இரத்தமானது அந்த தேரின் வழியாய் வழிந்து கீழே சிந்திக்கொண்டே போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நீங்கள் 1 அரசர்கள் புத்தகத்தை முழுமையாய் படித்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம். அப்படி போகிற பொழுது அவருடைய அந்த தேரிலே இருக்கிற ரத்தத்தை விளைவாதங்களில் இருக்கிற அந்த குளத்திலே தான் கழுவப்படலாம். இப்படி ஆண்டவர் கொடுக்கிற அந்த தண்டனையானது அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே ஒருவர் உண்மையாகவே அந்த பாவத்தை பற்றி உணர்ந்து கொள்வதிலே மட்டுமல்ல, பாவத்தினுடைய பரிகாரங்களும் கூட செய்கிறவர்கள்தான் ஒருவருடைய மனநிலை மாற்றமானது முழுமை அடைகிறது. இங்கே ஆகாபு அரசர் செய்திருக்க வேண்டும், திருப்பிக் கொடுத்திருக்க வேண்டும். அதற்காய் அவன் உண்மையாகவே தன்னுடைய மனதளவிலே எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து அங்கே ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் மாறி இருக்க வேண்டும். மாறாக அவர் ஜெபித்தார், பாவ மன்னிப்பு கேட்டாரே தவிர அதற்கான பரிகாரங்களை அவர் கேட்கவில்லை. ஏற்கனவே ஆகாபு அரசரை போன்று இன்னொரு அரசர்களே தவறை தான் செய்தார். எந்த அரசர்? எல்லோருக்குமே தெரிந்த ஒரு அரசர் தான் இப்படி யாரு? தாவீது அரசர். அவரும் என்ன செய்தார்? நோன்பு இருந்தார், சாக்குடை உடுத்தினார். அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா? தண்டனை கொடுக்கப்பட்டதா இல்லையா? தண்டனை கொடுக்கப்பட்டதா இல்லையா? அவருடைய மகன் அதற்கு அவர் 10 நாள் என்ன செய்கிறார்? 10 நாள் அவருடைய துக்கத்திலே இருக்கிறார். மீண்டும் அந்த தண்டனை தொடர்ந்ததா இல்லையா? தொடரவே இல்லை. தொடர்ந்து அவருடைய அரசிலே பெத்சேபாவினுடைய வாரிசு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த ஜீனியாலஜி சொல்லுவாங்களே, ஆண்டவருடைய மூதாதையை பட்டியலிலே 5 பெண்கள் இருக்கிறார். அது யாருடைய பெயரில் இருக்கும்? பெத்சேபாவினுடைய பெயரில் இருக்கும்.
பெத்செபாவுடைய பெயர். எனவே ஆண்டவருக்கு எதிராக சாவான இத்தகைய பாவங்களை செய்கிற பொழுது நம்மோடு மட்டுமல்ல, அது நம்மை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறது. எனவே நான் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்று சிறு சிறு காரியங்களை செய்கிற பொழுது அது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஒரு பொக்கிஷம். என்னோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை எடுத்து வருகிறேன். இதுதான் இன்றைய இந்த வாசகத்தினுடைய ஆகாத அரசு நமக்கு சொல்கிற நீதியாக இருக்கிறது. நான் செய்கிற காரியங்கள் என்னோடு மட்டுமல்ல, அது என் பிள்ளைகள் என் குடும்பத்திற்கும் கடத்தப்படும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்துல நற்செய்தியில மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி திரும்ப செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அது எப்படிப்பட்டது? திருமணத்திற்கு போவீர்கள், என்ன செய்வீர்கள்? ஒரு புத்தகம், ஒரு நோட்டை எடுத்து வச்சிருப்பாங்க, எழுதுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆரோக்கியசாமி 1001 ரூபாய். எதற்காக எழுதுறாங்க? அவர் திரும்ப செய்ய வேண்டும். ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? கால் சவரம் போட முடியுமான்னு தெரியல, அப்படி விலையேறி போயிருக்கிறது. என்ன செய்வார்கள்? எழுதி வைப்பார்கள். ஏன் எழுதி வைக்கிறார்கள்? திரும்ப செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதில் அன்பு. இங்கே என் பகைகளுக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். அவர்களுக்காக சொல்லுங்கள், என்னை துன்புறுத்துகிறவர்களை நானும் துன்புறுத்தினால் எனக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் போகும். ஒரு மொய் அன்பாய் மாறி போகும். எனவே அன்பு என்பது ஒருவருடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எனவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இங்கே ஒரு தர்க்கம் ஒன்று நடைபெறுகிறது. தொடக்க நூலிலே ஒரு சீதோன் குமாரா என்று 2 நகரங்கள் இருக்கின்றன. அங்கே அது அழிவை நோக்கி செல்கிற பொழுது அங்கே ஒரு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஒரு தர்க்கம் ஒன்று நடைபெறுகிறது. என்ன? அங்கே ஒரு 50 நகரங்கள் இருந்தால் விட்டுவிடுவீர்களா? 50 இல்லை, 30 இருந்தால், 20 இருந்தால் அப்படி சொல்லி ஒரு தர்க்கம் நடைபெறுகிறது. எனவே ஒரு நீதிமானை குறித்து ஆண்டவர் எல்லோருக்குமே ஆசை கொடுப்பார். எனவே இதுதான் என்னுடைய நற்செய்தியினுடைய உண்மையாக இருக்கிறது. நாம் செய்கிற செயல்கள், நீதியின் செயல்கள், அமைதியின் செயல்கள், ஆண்டவருடைய செயல்கள், அதை நான் மட்டும் அனுபவிப்பதல்ல, என் பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். எனவே ஒருவர் என்றுமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், நான் நிறைவுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னால், எப்படி நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் இயேசு நிறைவுள்ளவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறார், அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார், அவர் அமைதியை கொடுக்கிறவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், நாமும் அவரை பின்பற்றுகிற நாமும் அப்படிப்பட்டவர்களாய்தான் இருக்க வேண்டும். எனவே இங்கே என்றும் எப்பொழுதும் நல்ல காரியங்கள், ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியங்கள் என்னோடு மட்டும் நின்று விடுவது கிடையாது. அது குடும்பத்திற்கு நான் கொடுக்கிற ஆசை. என் குடும்பத்திற்கு ஆண்டவரின் ஆசிரியை புண்ணியத்தை நானும் கொடுத்து வைக்கிறேன். எனவே இத்தகைய காரியங்களை நாம் செய்வோம். ஆண்டவரின் ஆசை பெற்றவர்களாய் ஏற்றுவார்கள். பாடல் எண் 213. பாடல் எண் 213. பொன்னான வாழ்வை புடமிட்டதாலே பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை புடமிட்டதாலே பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே புதிவாக செய்வார்
ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநெல்லுக்காகவும் உமது கையின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாராம். இறைவா, மக்களுக்காக கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கிறீர். அதனால் இவற்றில் அருள்களை எங்கள் உடலுக்கும் அன்புக்கும் என்றும் குறைவுகளாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனை எடுத்துக்கொள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. எங்கள் கடமையை வீட்டிற்குரிய செய்தமாக தேவையும் ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதால் உமது அருள்கொடையாக நாங்கள் பொழுது வைப்பது உமது ஆட்சியை உறுதிப்படுத்தாகியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறதாக. வானவர் திரளோடு வந்து செய்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மையாயிருக்கும் உற்சாகமே, உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை கடமையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாற்றமாக அவர் பாடுவர். உலகழிந்து நம்மை கையளித்த பொழுது அப்பத்தை கையில் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார்: இது உங்களுக்காக சரி. நன்றி செலுத்தி அதை தம்முடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார்: இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்வதும் அப்பத்தையும் இப்படியும் இல்லத்தையும் ஒப்புக் கொள்கிறோம். திருமணம் தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே நாங்கள் மக்களுக்கு செலுத்துகிறோம். உடலில் ரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என கடமையோடு
உலகெங்கும் பரவியருக்கு வந்து அவனை நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தை நீயோ எங்கள் ஆயர்கள் ஒரே குடும்பமாய் ஒன்று முடிச்சிருக்கிற உடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நினைவுறுத்தலும் அனைவரையும் உங்களுடைய அன்பிலே அமைதியிலே சமாதானத்தில் உடைய ஆசியிலே உங்களுடைய அற்புதமான அருள்களை நான் ஒன்று நிறைவேற செய்கிறோம். மேலும் உயிர்த்தொழில் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே கடவுளை கணித்தாயான அவருடைய கடவுளான யோசிப்பு குறித்து இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாம் இறைவாழ்வை பங்கு கொள்ளும் தமிழ் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் உம்மை நான் சார்ந்தோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எப்பொழுது விடுதலை செய்யாத கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளியாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஆண்டவர் இயேசு வழங்குகிற சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையை மிகுந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நன்மையை செய்கிற உண்மையான செம்மறி விருது கிடைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும். ஆமென்.
பாடல் எண் 293. பாடல் எண் 293. அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கூறியவரே, நீர் கடித்த இவர்களை உன் பெயரால் காப்பவர். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையால் உண்மை வந்திருப்பதை உரைத்து காட்டுகிறது. அதுபோல உமது அவையும் முற்றுமையை அது என்றும் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழ்வு திருப்பணி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.
ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுமை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான